ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு SFRBC சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்காலர்ஷிப் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வி ஏபிள் வித்யாதன் டிசபிலிட்டி ஸ்காலர்ஷிப் ஃபார் கிராஜுவேட்ஸ் தான். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க இது டிசபிலிட்டி ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. யார் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரோஜினி தாமோதரன் ஃபவுண்டேஷன் தான் நமக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து ஆஃபர் பண்ணுது. ஸோ இது வந்து நமக்கு மேக்ஸிமம் 60,000 வரைக்கும் இவங்க ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நல்லா படிக்கிற குழந்தைங்க, ரொம்ப கஷ்டமான பேக்ரவுண்ட்லேருந்து வந்து படிக்கணும்னு நினச்சி படிக்க முடியாத குழந்தைங்களுக்காக இவங்க வந்துட்டு இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கோர்ஸ், ஸ்டேட்டு, அந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பொறுத்து வேரி ஆகும், ஸ்காலர்ஷிப் வேரி ஆகுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க. ஸோ எலிஜிபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக 12th முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டிசபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்றனால அவங்களோட டிசபிலிட்டி வந்து மினிமம் 40% இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து 2022 வந்து இவங்க டிகிரி கோர்ஸ் வந்து இவங்க அப்ளை பண்ணியிருக்கணும், என்ரோல் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்டாண்டர்டில் இவங்க வந்து 60% மார்க் வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதர்வைஸ் 6 CGPA வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் எலிஜிபிலிட்டி வந்து அந்த அப்ளிகண்ட்டுடைய ஃபேமிலி ஆனுவல் இன்கம் வந்து 4 lakhsக்கு குறைவாக இருக்கணுன்ற பாயிண்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸோ செலக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டிபெண்டிங் ஆன் தி ஸ்டேட்டு, கோர்ஸ் அண்ட் அது டியூரேஷன் ஆஃப் தி கோர்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு 15,000லேருந்து 60,000 வரைக்கும் இவங்க ஆனுவல் ஸ்காலர்ஷிப்பாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ எவ்ரி இயர் வந்து இவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்ளிகண்ட்டுடைய ஃபோட்டோகிராஃப், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருந்தால் ஓகேவாக இருக்கும். செகண்ட் திங் வந்துட்டு மார்க் ஷீட், 12th ஸ்டாண்டர்டுடைய மார்க் ஷீட் வந்து நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் வந்து நீங்கள் 40% டிசபிள்டாக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காகவாது இவங்க வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக வந்து போய் சேரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும். ஸோ இந்த வீடியோஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதனுடைய அஃபிஷியல் லிங்க் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.